எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி ஆகஸ்ட்ல அவங்களோட மார்க்கெட் ஷேரை டபுள் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 20% மார்க்கெட் ஷேர் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களோட டார்கெட். தென் கம்பெனி வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 416 ஸ்டோர் இப்போதைக்கு இருக்குங்க. சீக்கிரமே நாங்கள் வந்து இதை 700 ஸ்டோர்ஸா இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில் கம்பெனி வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபாஸ்ட் சார்ஜர் ஃபெசிலிட்டி, அதாவது ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் போறது மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் டொமஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெனட்ரேஷன் அப்படின்றது ஃபினான்ஷியல் 31ல 40% பெனட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ஏத்தர் எனர்ஜி ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சுங்க. நம்ம அதை எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்லை, ஓவர் வேல்யூட் ஸ்டைல் நம்ம விட்டுருவோம். பட் நம்ம ஹீரோவை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம், தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவோம். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து அதானி பவர் அண்ட் டொரண்ட் பவர் ரெண்டு பேருமே மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த ஆர்டரோட ஒர்த் வந்து ஒரு 32,000 crore பக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எதுக்கு அப்படின்னா கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட் வந்து செட்டப் பண்றதுக்கு. இதுல டொரண்ட் பவருக்கு அந்த டீல்ல ஸ்பிட் அப் அப்படின்றது ஒரு 22,000 crore பக்கமா இருக்குங்க. அதானி பவருக்கு ஒரு 10,000 crores. இந்தியாவிலேயே நம்மளோட டார்கெட், அதாவது கவர்மெண்டோட டார்கெட்டே என்ன அப்படின்னா இந்த கோல் ஃபயர் பவர் பிளான்ட் அப்படின்றது அதுல இருந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு 88 ஜிகாவாட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் பை ஃபினான்ஷியல் இயர் 33 அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்றாங்க. ஸோ கோல் ஃபயர் பவர் பிளான்ட் நிறைய மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம கோல் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ டொரண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1600 மெகாவாட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் பிளான்ட் ரெடி பண்ணுவாங்க மத்திய பிரதேஷ்ல. தென் அதானி பவர் ஒரு 800 மெகாவாட் கோல் பேஸ்டு பிளான்ட் ரெடி பண்ற மாதிரி இந்த எம்ஓயு சொல்லுதுங்க. அடுத்து அப்கமிங் ஐபிஓஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய ஐபிஓஸ் வந்து டாடா கேபிட்டல், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஹீரோ ஃபின்கார்ப், தென் ஓயோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் டாடா கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த மாச கடைசியில, அதாவது லாஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்ல ஐபிஓ வரலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. $2 பில்லியன் ஐபிஓ. கம்பெனி எவ்வளவு வேல்யூவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு $11 பில்லியன். ஸோ வேல்யூவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியட்டும், எப்படியும் நம்ம அப்ளை பண்ண தான் போறோம். பட் வேல்யூவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுவோம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் உடைய கேஷ் ஹோல்டிங் அப்படின்றது மந்த் ஆன் மந்த் ஜூலையை பொறுத்த வரைக்கும் 18% ஏறி இருக்குங்க. 4 lakh crores இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ் அப்படின்றது இன்னமுமே எலிவேட்டடா இருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதனால கேஷ் நிறைய கையில வச்சிருக்காங்க. அடுத்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்ச 8 மாசத்துல, அதாவது ஜனவரில இருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு பக்கமா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போட்டிருக்காங்க. இன்னும் 4 மாசம் இருக்கு. 2024 சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் 2024லயே ஒரு 5.25 lakh crores இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. 2023ல 1.81 lakh crores இருந்திருக்கு. 2022ல ஒரு 2.76 lakh crores இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள இந்த டிஐஏஸ் அக்ரெசிவா உள்ள வர்றாங்க. டிஐஎஸ்ங்கிறது யாருங்க? ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், தென் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாரும் தான். அடுத்து வயர்லெஸ் டெலிகாம் எடுத்துக்கிட்டோம்னா ஜூலையை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா தென் பிஎஸ்என்எல் சப்ஸ்கிரைபர்ஸை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 0.46 மில்லியன், தென் ஜியோ 0.48 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. தென் வோடஃபோன் ஐடியா 0.35 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெளில போயிருக்காங்க. பிரைவேட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் ஐடியா இவங்க 3 பேரோட மார்க்கெட் ஷேர் மட்டுமே ஒரு 92.21%. ஸோ ரிமைனிங் யார்கிட்ட இருக்கும்? பிஎஸ்என்எல் தென் எம்டிஎன்எல், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 7.77 பிளஸ் 0.03%, அதாவது பிஎஸ்என்எல் அண்ட் எம்டிஎன்எல். ஜியோடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா 41.04%. ஏர்டெலுக்கு 33.65% மார்க்கெட் ஷேர், வோடஃபோன் ஐடியாவுக்கு 17.52%. அடுத்து அதானி ஏர்போர்ட் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த லக்னோ ஏர்போர்ட்ல ஒரு 10,000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஐடியா இல்லைங்க, ஃபேஸ் பை ஃபேஸா நாங்க வந்து லக்னோ ஏர்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து மாடரைஸ் பண்றதுக்காக, தென் கார்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, தென் நியூ டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, தென் ஓவராலா மாடர்னைசேஷன் அப்படின்றதுக்காக ஒரு 10,000 crores இன் ஃபேஸ் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டொயோட்டா கிர்லாஸ்கர் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்டோட சேல்ஸ் சூப்பரா இருந்திருக்குங்க. டபுள் டிஜிட் சேல்ஸ்ங்க, அதாவது 11% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. 34,236 யூனிட்ஸ் வித்துருக்காங்க ஆகஸ்ட்ல மட்டும் டொயோட்டா. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு 3000 லிஸ்டட் கம்பெனிஸை எடுத்திருக்காங்க. எடுத்து Q1 ஃபினான்ஷியல் 26ஓட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க. குறிப்பா ரெவன்யூ க்ரோத் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. 3.4% தாங்க இருந்திருக்கு. இது 7 quarters லோங்க. அதாவது
நீங்க 3.4% Q1 ஃபினான்ஷியல் 26 இருக்கட்டுங்க. நீங்க Q1 ஃபினான்ஷியல் 25 எடுத்து பாத்தீங்கன்னா அது 6.8% இருந்திருக்குங்க. சரி, போன குவார்டர் அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்து பார்த்தாலும் அது 5.1% இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. ஸோ எந்தெந்த செக்டார்ல இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா குறிப்பா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார்லங்க. இதுல ஒரு சில செக்டார்ஸ் வந்து பூவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், தென் ரிஃபைனரிஸ், தென் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த பிசினஸ்லாம் வந்து ஒழுங்கா க்ரோ ஆகல அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பயங்கரமா கீழே விழுந்துருச்சுங்க. நான் காலைல பார்த்தப்ப 17 பைசா இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பைசா இறங்கி இருந்ததுங்க. அதாவது 88.28 இந்திய ரூபாயா இருந்தது ஒரு டாலர். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கேரேஜ் ரேட்டிங் என்ன சொல்றாங்க, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் ரெக்கவரி ஆகும். மேபி நெக்ஸ்ட் 2 குவார்டர்ஸோட லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 200 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கம்பெனி வந்து உடனே ரெக்கவரி ஆகாது, இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரேஜ் ரேட்டிங். ஸோ நம்ம கன்சிடர் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும், இன்னும் ஒரு 10 மாசம் கூட ஆகும் மேல போறதுக்கு ஷேர் பிரைஸ். ஸோ மெதுவா 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாம், அவசரமே கிடையாது. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் ஃபைனல் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 40 காசு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, நேற்று எல்லாருக்குமே டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி இந்த குவார்டர் லாஸ் தான் பண்ணிருக்காங்க. சேல்ஸ் வந்து ஒரு 2.28% குறைஞ்சிருக்கு. ஸ்டாண்ட் லோன் நெட் லாஸ் வந்து ஒரு 337.54 கோடியா இருக்குங்க. அடுத்து தாமஸ் குக் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து குயின்ஸ்லாந்து டூரிசம் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யாருக்கு அப்படின்னா இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இது தாமஸ் குக் இந்தியாவுக்கு ஒரு நல்ல அப்டேட். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண ரேஞ்ச் வந்து 125ங்க. அது 24 or 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்க பார்த்தோம். இப்போ ஒரு 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் போயிடுச்சு. 170 or 180ல இருக்கு. ஸோ ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு. கீழே இறங்கினா பார்ப்போம், இல்லாட்டி இருக்கிறத அப்படியே ஹோல்ட் பண்ணிக்குவோம். அடுத்து பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்டோடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்துருக்குங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரு 5% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் டொமஸ்டிக் சேல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 8% விழுந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 29% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். குறிப்பா அதுல 2 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. 2 வீலர்ஸ்லயே டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 12% விழுந்திருக்குங்க. பட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 25% க்ரோ ஆயிருக்கு. தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அதாவது 3 வீலர்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 21% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குங்க ஓவராலா. அதுல டொமஸ்டிக் எடுத்துக்கிட்டோம்னா 7% க்ரோ ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 58% க்ரோ ஆயிருக்கு. நல்ல நம்பர்ஸ் தான். பட் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்ல இன்னுமே சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போரா தான் இருக்கு. இங்க டிமாண்ட் அப்படின்றது இன்னும் மியூட்டடா தான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட்ஸ் சூப்பரா பண்றாங்க. ஓவராலா 2 வீலர்ஸ் எல்லாருமே எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்றாங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபிலிம் அதாவது ஆட்காக் இன்கிராம் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வந்து ஒரு 2000 crores அக்யர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம 2 வாரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணோம். போர்டு வந்து அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு அப்டேட். இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்ச் தான், பட் இன்னமும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். ஸோ வழக்கம் போல 1-2 கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 6 இயர்ஸ்ல நல்ல நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து SNS பவர் சுவிட்ச் கியர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து காட்ரேஜ் அண்ட் பாய்ஸ்ட் இருந்து ஒரு ஆர்டர் எடுத்துருக்காங்க. ஆர்டரோட ஒர்த் வந்து ஒரு 9 crores பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ காட்ரேஜோட இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல நிறுவனமா தான் இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை குறிப்பா சொல்றேன். பட் SNS பவர் சுவிட்ச் கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து காட்ரேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் இந்த ஆர்டர்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் அதாவது SNS பவர் சுவிட்ச் கியர் எடுத்துக்கிட்டோம்னா அது 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு மேல இருக்கும். நம்ம இதை பார்த்து வச்சுக்குவோம். என்னைக்காவது கீழே வருது அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்ட்ரு ஆகலாம் அப்படின்றத யோசிப்போம். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 85 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 9705. இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் காலைல ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்டுக்கு பக்கமா மேலே ஏறி இருந்தது. பட் 24,500 பக்கமா தான் இருக்கு. இன்னமும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு டெட் கேட் பவுன்ஸா கூட இருக்கலாங்க. ஸோ FISோட செல்லிங் எப்படி இருக்கு இந்த மாசத்துல அப்படின்றத பார்ப்போம். ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 48,000 கோடி ரூபாய்க்கு கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்தாங்க FIS. இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம், பொறுமையா 1-2 கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் சீமென்ஸ் இந்தியா லிமிடெட், தென் ABB இந்த 2 நிறுவனங்களை பத்தி எழுதிருக்காங்க. சார் ரெண்டுமே வந்து நியர் 52 வீக் லோ அண்ட் 52 வீக் லோல இருக்கு. ஸோ இதோட கன்சிடரேஷன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 52 வீக் லோவை நம்ம பார்க்க கூடாதுங்க. நம்ம பார்க்க வேண்டியது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் தான். ரெண்டுமே வந்து 30க்கு மேல தான் இருக்கு. அதாவது 50க்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். 40 to 60 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. வெயிட் பண்ணுவோம். சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் 30க்கு வரட்டும். வந்தா நம்ம கான்ஃபிடென்ட்டா உள்ள என்டர் ஆகலாம். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பத்தி எழுதியிருக்காரு. நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றோம், கன்சிடர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்றோம் அப்படின்னா
அதுக்கு நீங்க 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது நம்ம வித்ததுக்கு அப்புறம் அதுல இருந்தே எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி எடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்றப்ப நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை கொடுத்து 20% டேக்ஸை நம்ம அதுல எடுக்கணுங்க. நம்ம ஸ்டாக்கை வந்து கொடுக்குறப்ப அவங்க 20% எடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கணக்கு காட்டணும். நம்ம தான் வந்து ஃபைல் பண்றப்ப இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே போக மாட்டோம். அப்படி எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். சார் வந்து நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களே இன்னும் ஒரு 3.5 இயர்ஸ் இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு 8 மாசத்துல மார்க்கெட் எங்கேயுமே போகல. லாஸ்ட் 1 இயர்ஸ்ல இண்டெக்ஸ் ஃபண்டே வந்து ஒரு 2.5% கீழே விழுந்துதான் இருக்கு. ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது எனக்கு அது சரி வராதுங்க. நான் எப்பொழுதுமே அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. அடுத்த ஒரு நண்பர் வந்து நான் மார்க்கெட்ல ஒரு 50,000 பக்கமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சார், நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. அதே நேரம் என்கிட்ட ஒரு லோனும் வந்து பெண்டிங்ல இருக்கு. இப்ப நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறப்ப அதை கொடுத்துட்டு நான் லோனை க்ளோஸ் பண்ணலாமா, இல்ல இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு, அதாவது என்னோட ஹோல்டிங்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு லோனுக்கான பேமெண்ட்டை கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நான் என்னோட வியூ சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுங்க. மார்க்கெட் எங்கேயுமே போகாதுங்க. அது மறுபடியும் இன்னும் நல்லா கீழே விழும். ஸோ கொடுத்துட்டு நீங்க லோனை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதாவது எந்த டெட்டுமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டிஸ்ல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்டுடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது ஒரு 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. ஸோ 30 டைம்ஸ் மேலதான் இருக்கு. இருந்தாலும் கன்சிடர் பண்ணலாம். அப்பப்போ ஒரு 2% 3% கீழே விழுகிறப்ப அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்ல இப்போதைக்கு நல்ல நிறுவனமா கொஞ்சம் சீப்பா இருக்கிறது எனக்கு ஐசிஐசிஐ லம்பார்டு மாதிரி தான் தெரியுது. அடுத்த ஒரு நண்பர் வந்து எஸ்கார்ட்ஸ் பத்தி எழுதிருக்கிறாரு. அது வந்து 30 டைம்ஸ் கீழே தான் இருக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். பட் பிரைஸ் டு புக் ஒரு 7 டைம்ஸ் பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ் தான் பார்ப்போம். இது ஆட்டோ செக்டர். ஸோ இதுக்கு பிரைஸ் டு புக் பார்க்கறது சரி வராது. எஸ்கார்ட்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். டாடா மோட்டார்ஸை விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் வந்து டாடா மோட்டார்ஸே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஒன்று உள்ள என்டர் ஆகி அதோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக எஸ்கார்ட்ஸை பத்தி நம்ம அன்னைக்கு பேசணும். அடுத்த ஒரு அண்ணன் வந்து எனக்கு 50 வயசு ஆகுது தம்பி, நான் வந்து 0 தலை அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதுல வந்து பாண்டை கன்சிடர் பண்றதுக்கான ஆப்ஷன் எதுவும் காட்டல. பட் பாண்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நான் பண்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இப்போதாங்க பாண்டை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் லாஸ்ட் 3 மந்த்ஸா. அதுவும் வந்து எனக்கு 4 or 5 யூனிட்ஸ் தான் மொத்தமாவே கிடைச்சது. முத்தூட்ல கொஞ்சம் யூனிட் ஒரு 5 யூனிட் கன்சிடர் பண்ண முடிஞ்சது. தென் கோசமட்டம் ஃபினான்ஸ்ல ஒரு 10 யூனிட்ஸ் கிடைச்சதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதாவது 35ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ 50 அப்படின்றப்ப கொஞ்சம் அக்ரெசிவா என்டர் ஆகணும். நான் அப்ஸ்டாக்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ அப்ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐசிஐசிஐ டைரக்ட்லாம் இருக்கு. பட் ஐசிஐசிஐ டைரக்ட்ல ட்ரேடபிள் பாண்ட்ஸ் தான் இருக்கு. பட் அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஃப்ரெஷ் இஷ்யூஸும் காட்டுது, ட்ரேடபிள் பாண்ட்ஸும் அதுல காட்டுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவசரம் இல்லாம அதுல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நால்கோ நிறுவனம் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது சார், ஒரு 30,000 crores இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க செய்திகள் சொன்னீங்களே, அதுல எப்படி நம்ம உள்ள என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப மெதுவாக தாங்க அவங்க வந்து எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. உடனே எடுத்தும் கவுத்தும் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கனடா நாட்டு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து சைனீஸ் தென் ரஷ்யன்ஸ் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளவு காலம் ஆகுது அப்படின்றது தெரியாது. நல்ல நிறுவனம் தான், நல்ல வேல்யூவேஷன் தான். பட் நீண்ட ஆண்டுகள் நீங்க காத்திருப்பீங்க அப்படின்னா நால்கோல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டுக்கு ஹிண்டால்கோவை பார்க்கலாம். நால்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் சைஸ் கம்பெனி, ஹிண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அவங்களும் வந்து அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஹிண்டால்கோவுக்கு 0.5 இருக்குங்க டெட் டு ஈக்விட்டி. பட் அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நால்கோ ஹிண்டால்கோ ரெண்டையுமே பார்க்கலாம். பட் நான் எதை பார்ப்பேன், நால்கோவா ஹிண்டால்கோவா அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து ஹிண்டால்கோவுக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் வென் கம்பேர் வித் நால்கோ. அடுத்த ஒரு நண்பர் வந்து பெட்ரோல் அண்ட் எல்என்ஜி பத்தி கேட்டிருக்காங்க. 270s இருக்கேன் சார் கன்சிடரபிளா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கோங்க. 300 கீழே எப்ப எல்லாம் போகுதோ அப்ப எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குறைய கன்சிடர் பண்ணலாம். அவங்களும் வந்து எக்ஸ்பான்ஷனுக்கான வேலையிலலாம் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களும் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி தான் எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது. எப்படி நால்கோவோ அதே மாதிரி தான் பெட்ரோநெட். ரொம்ப மெதுவாக தான் எல்லா வேலையும் நடக்கும். பட் வேலை நடக்கும். எப்போ முடியும் அப்படின்றது முடிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. மாசம் 1, 2, 5, 10
அது ஒரு 5 வருஷத்துல அதுவே உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் வந்துருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.